السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. சதகல்லாஹுல் அலியில் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய நாவை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. கண் பார்வையற்றவர் அவரிடம் வந்தபோது அவர்கள் முகம் சுளித்து விட்டார்கள், வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் என்பதாக இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமையப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை நாம் பார்ப்போம். பொதுவாக உலகில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி, அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்வாங்க: குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு வகிக்கிறீங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். அந்த பொறுப்பு பற்றி நீங்க என்ன செய்யப்படுவீங்க, கேட்கப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு பொறுப்பில் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தங்களின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் தணிக்கை செய்வது அவசியமாகும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு உணர்த்தி காட்டுறாங்க. அந்த பொறுப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தனது செயல்களை, குறிப்பாக நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியமாகும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி, ஒரு சமுதாயத்தின் தலைவரின் ஒவ்வொரு சொல்லும் மக்களால் உன்னிப்பாக என்ன செய்யப்படுகின்றது, கவனிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து ஏதாவது தகாத சொல் வார்த்தைகள் வெளிப்பட்டு விட்டால் அது மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி விடுவதையும் நாம் என்ன செய்கிறோம், அன்றாட நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஒரு மனிதர் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தையும், அதே போன்று ஒரு குடும்பத்தில் பொறுப்புள்ள ஒரு பெண் ஒரு தகாத வார்த்தை உபயோகித்து விட்டால் அந்த குடும்பமே இரண்டாகி விடுவதையும் நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த வகையில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய பேச்சு எல்லாமே என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் அது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியை குடும்பத்திற்குள் தரக்கூடியதாக இருக்கும், சமுதாயத்திற்குள் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பு பற்றி என்ன செய்யப்படுவீங்க, கேள்வி கேட்கப்படுவீங்க அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி, மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தினுடைய ஒரு பின்னணியை நாம் பார்க்குற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தனவந்தர்களை இஸ்லாத்தின்பால் ஈர்ப்பதற்காக, அவர்களை அழைப்பதற்காக அவர்களுடன் என்ன செஞ்சாங்க, தனித்து பேச்சுவார்த்தை உரையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கண் பார்வையற்ற சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, வருகை புரிந்து, யா ரசூலல்லாஹ், நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஞானத்தில் எனக்கும் என்ன செய்யுங்க, கற்றுத்தாருங்கள் என்பதாக சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் சுளித்து விட்டார்கள். ஏன்னா அந்த வேளையின் வருகையால் குறைஷி தனவந்தர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் காரியம் கெட்டுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த முகசொலிப்பு காரணமாக அமையப்பட்டிருக்கின்றது. பெருமானாரின் இந்த நடவடிக்கை பற்றியே திருக்குர்ஆன் மேற்கண்டவாறு என்ன செய்கின்றது, சித்தரிக்கின்றது. இந்த நிலையிலும், அதாவது அகிலத்தின் நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட அன்னலாரிடம் இருந்து அந்த சந்தர்ப்பத்திலும் முகசொலிப்பு ஏற்பட்டிருக்கலாகாது அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய ஒரு உபதேசமாக அமைய பெற்றிருப்பதன் மூலம் நமக்கு, இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா படிப்பினை தருகின்றான். அதாவது அல்லாஹ் பெருமானாருக்கு உபதேசிப்பதின் மூலம் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் பணியில் இருக்கும்போது முழு கட்டுப்பாட்டுடன் திகழ வேண்டும் என்று சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா அறிவுறுத்துகின்றான். இந்த மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தின் மூலமாக, சம்பவத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் கடிந்து கொள்வதை போன்று தோன்றினாலும் கூட, மற்றொரு இடத்துல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்ந்துரைக்கின்றான். அதாவது ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்கள் சுயமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அவங்க சுயமாக ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லாஹ்வினுடைய அறிவிப்பே என்று அல்லாஹு தஆலா என்னுடைய வஹியத்தான் அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புகழ்ந்துரைத்து மற்றொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்றான், நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கின்றான். இதை கொண்டு அகில உலக மக்களுக்கும் ஒரு படிப்பினை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி மனிதர்கள் யாரிடமும் எந்த வகையிலும் முகம் சுளித்து விடக்கூடாது என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை அல்லாஹு தஆலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு தருகின்றான். அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய நடைமுறைகளிலும் சரி, நம்முடைய வார்த்தைகளிலும் சரி, மிக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அல்லது இந்த குடும்பத்தில் உள்ள பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வார்த்தைகளை பார்த்து விடுவது, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய விஷயத்திலும், ஏன்னா மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எந்த ஒரு நிலையிலும் கொந்தளிப்புகளோ தவறுதல்களோ ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம்முடைய நாவை பாதுகாத்து கொண்டால் அது எல்லா வகையிலும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை ஒரு அழகிய உபதேசமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அத்தகைய நாவை பேணி பாதுகாத்து எல்லா விதத்திலும் நன்மை பெற்று எல்லா விதத்திலும் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.